வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை கலைகள் பேசட்டும் நிகழ்வோடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் வந்து பெடி ஜுவல்லரி, அதாவது நெல்லில் வந்து எப்படி ஜுவல்லரி செய்கிறது, பெண்டன் செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்காங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி நெல், மற்றது கருப்பு நூல், டிரான்ஸ்பரன்சி, மற்றது B6000 க்ளூ, அதோட இந்த கோணெல்லாம், மற்றது க்ரீன், இவ்வளோ மாதிரி தேவைப்படும். வேறு என்ன சொன்னால் அந்த டிரான்ஸ்பரன்சியில் என்ன ஷேப்பில் நாங்கள் பெண்டர் எடுக்க போகிறோமோ அந்த ஷேப்பை வந்து வெட்டி கொள்ள வேண்டும். அதே பிறகு அந்த ரிங் போடுறதுக்கு ரோட்டில் போட்டு அந்த அதில் ரிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெல் வந்து ஒட்ட வேணும். அதுக்கு பிறகு போட்டு நெல் ஒட்ட வேணும். இதில் இந்த வீலில் இருந்து நாங்கள் நெல் ஒட்டுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒட்டிட்டேன். அடுத்தது வந்து செகண்ட் ரவுண்ட். அடுத்தது வந்து தேர்ட் ரவுண்ட். இது தேவைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து கலர் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ பண்ணி அந்த நெல்லை வந்து ஒட்டலாம். வந்து ஒட்டிட்டேன். இது வந்து எல்லா நெல்லும் இதுக்கு நாங்கள் ஒட்டக்கூடாது. இந்த கருப்பான அந்த சரியில்லா நெல்லை தவர்த்திட்டு இந்த முத்திர நெல்லை ஒட்டிக்குதான் அது வந்து அழகாக நல்ல குவிஞ்சிருக்கு. இது காஞ்சா பிறகு வந்து இதுக்கு நாங்கள் வந்து நூல் கோர்த்து கட்ட வேணும். எல்லா நெல்லை ஒட்டின பிறகு நாங்கள் வந்து இந்த கருப்பு நூலை வந்து இந்த விட்ட ரிங்கு கூடாக வந்து கோக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த எண்டில் வந்து நாங்கள் இந்த இப்படி கோனரில் கொண்டு இருக்குது அதை ஃபிட் பண்ண வேணும். அதே மாதிரி மெட் எண்ட்லேயும் செய்யணும். கோனரில் ஃபிட் பண்ண பிறகு இதில் வந்து ரிங். நாங்கள் வந்து பெடி நெக்லஸ் பெண்டனோடு செய்துட்டுருக்குறோம். இதை வந்து நாங்கள் கலர் மாற்றியும் செய்யலாம். இதில் வந்து இப்போ க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ரெட் கலர். இதுக்கு வந்து நாங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பிளாக்கும் ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி செய்துக்கிறோம். அப்படி இயற்கையான பொருட்களை நாங்கள் செய்கிறது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். அதாவது சூழலோட சார்ந்த பொருட்களை வச்சு நாங்கள் பாவிக்கிறது. பட் இதில் வந்து இயரிங்கும் பெரிய ஒரு நெக்லஸ் மாதிரியும் ஒன்று செய்து வச்சுருக்கிறோம். மீண்டும் என்ன ஒரு பொருளோட உங்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.